அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் அதிபர் டிரம்ப் பங்கேற்ற விருந்து நிகழ்ச்சியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் குறித்து பல்வேறு முக்கிய தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்து செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். அந்த நபர் தொடர்பான என்னென்ன முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது? இதுகுறித்து ட்ரம்பும் சற்று முன் விளக்கம் அளித்திருந்தார். அது தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் அவருடைய மனைவி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் பாதுகாப்பு படையினரால் மடக்கி பிடித்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் குறித்த சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன, சில புகைப்படங்களும் கூட வெளியாகி இருக்கின்றன. அதாவது துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் கோல் ஆலன் என்பது தெரிய வந்திருக்கிறது. இவர் கலிபோர்னியாவை சேர்ந்தவர். இவருடைய வயது 33. ட்ரம்ப் இவர் குறித்து விவரிக்கின்ற போது இவர் ஒரு சிக் பர்சன், அதாவது இவர் ஒரு மனநோயாளி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அவர் உண்மையிலேயே மனநோயாளியா அல்லது அந்த நபர் குறித்த தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக இவர் இவ்வாறு குறிப்பிட்டாரா என்று தெரியவில்லை. இந்த கோல் ஆலனை குறித்து சில தகவல்களை மேலும் விசாரிக்கின்ற போது இவர் ஒரு ஆசிரியர் என்று கூறப்படுகிறது. ட்ரம்ப் இவரை பற்றி குறிப்பிடும் போது இவரை பற்றிய தகவல்கள் எதையும் குறிப்பிடவில்லை. ஆனால் தற்போது அமெரிக்காவிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல் என்பது இவர் ஒரு ஆசிரியர் எனவும் இவருடைய வயது 32 எனவும் இதற்கு முன்பு அமெரிக்காவினுடைய துணை அதிபராக இருந்த கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு பல நன்கொடைகளை கூட இவர் வழங்கியிருக்கிறார் என்ற தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் பேசுகின்ற போது இந்த துப்பாக்கி சூட்டில் நாங்கள் அனைவரும் பாதுகாப்பாக தற்போது உயிர் பிழைத்திருக்கிறோம். அமெரிக்க சீக்ரெட் சர்வீஸை சேர்ந்த பாதுகாப்பு படையினர் உடனடியாக எங்கள் அனைவரையும் மேடையிலிருந்து வெளியேற்றினர். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சூழ்நிலை என்பது மிகவும் எதிர்பாராத ஒன்று என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தன் மீது தான் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுவது என்பது இது முதல் முறை அல்ல. கடந்த காலங்களிலும் கூட தான் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள், குறிப்பாக ரிபப்ளிக் கட்சியினர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளில் பல முறை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு கூட தான் கலந்து கொண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தன்னை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் தான் ஐ ஃபாட் லைக் எ ஹெல், தான் ஒரு நரகத்தை போல போராடி வெற்றி பெற்றிருக்கிறேன் எனவும் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒரு அதிகாரி, அதாவது பாதுகாப்பு படையை சேர்ந்த ஒரு அதிகாரிக்கு காயம் ஏற்பட்டது. இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட போது அவருடைய உடலிலே குண்டு துளைக்காத கவச உடை அணிந்திருந்ததால் வெறும் காயங்களோடு அவர் உயிர் பெற்றிருக்கிறார். நான் அவருடன் பேசியிருக்கிறேன், அவர் தற்போது நலமாக இருக்கிறார் எனவும் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்திய கோல் ஆலன் தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட போது பதிவு செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகளும் கூட வெளியாகி இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சியில் நாம் பார்க்கலாம், ஒரு நபர் அந்த செக்யூரிட்டி கேட் என்று சொல்லப்படக்கூடிய பாதுகாப்பு சோதனையை கடந்து வேகமாக முன்னேற முயல்கிறார். அப்போது பாதுகாப்பு படையினர் அவரை தடுத்து நிறுத்த முயலும் போது இவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு வேகமாக அங்கிருந்து ஓடி செல்லக்கூடிய காட்சிகள் சிசிடிவியில் தெரிகின்றன. இருப்பினும் பாதுகாப்பு படையினர் உடனடியாக அந்த இடத்தை சுற்றி வளைத்து அந்த நபரை மடக்கி பிடித்து தற்போது கைது செய்திருக்கிறார்கள். ட்ரம்ப் அவர்கள் இந்த நிகழ்ச்சி என்பது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, ஆனால் தற்போது அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வேறு ஒரு தேதிக்கு இந்த நிகழ்ச்சி மாற்றி வைக்கப்பட்டிருப்பதாகவும் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.